Laver. Lave means what? Wash பண்றது சொல்லிருக்கேனா, to wash oneself is a lave. To wash. So lave means அப்போ to wash. என்ன வாஷ் பண்ண சொல்றாங்க? Il faut laver. You should wash. couper. couper என்ன சொன்ன? couper. இந்த இடத்துல சொன்னேன்ல couper. To cut. Very good. So very good. So wash and cut the legume. Legume என்ன? Vegetables. So wash and cut the vegetables on petite cube. So wash and cut the vegetables into small cubes. Small cubes are cut பண்ணி வெச்சுக்கோங்க. Il faut laver et couper les légumes en petites cubes. Faites les sauter 5 minutes à la poêle. Poêle அப்படினா pan அப்படினு அர்த்தம். Poêle is a pan. Panல பண்றது இந்த pan. So fet na make the sauter means sort பண்ணுவோல வதக்குறது. that நம்ம இங்கிலீஷ்ல sort அப்படினு சொல்லுவாங்க. sort பண்றது, that is வதக்குறது. 5 நிமிஷம் panல போட்டு எல்லாம் என்ன பண்ணுவோம், அது வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்ச அந்த வெஜிடபிள்ஸ panல போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக, ஐ மீன் லைக் குக் பண்ணுங்க. மேக் தட் ஒரு 5 minutes வந்து panல இது பண்ணட்டும், வதக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. melange means mix. melange means mix. melange bien அப்படினா mix well. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. காய்கறி எல்லாமே எல்லாத்து கூடயே சேர்ந்துரும். PUIS நான் என்ன சொல்லிருக்கேன்? PUனா PU. It is a connector word. கொஞ்சம் some அது இல்ல, அது bluey more அந்த மாதிரி. PUனா then it is a connector word. then அதுக்கு அப்புறமா connectors words எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல். that is for your speaking part. ஏன்னா அப்பதான் உங்களால நிறைய இது பண்ண முடியும். இந்த ET, PU, PASK, நிறைய words are there like under, then so, sona, aloh, bianca, well, that அப்படின்னு சொல்றது. நம்ம சொல்லுவோம்ல and, then, because, so, well, that, next, இந்த மாதிரி துரியே, இந்த மாதிரி அந்த கனெக்டர்ஸ் வேர்ட்ஸ்லாம் நீங்க கனெக்டர்ஸ்க்குனே தனியா ஒரு கிராமர்ஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. பட் இதுல வைக்கல, அது ஸ்பீக்கிங் பார்ட்டோடய நம்ம இன்க்ளூட் பண்ணிடுவோம். ஸோ அதெல்லாம் படிச்சுக்கணும். பிகாஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு பேசுறப்போ யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம அப்படியே இங்கிலீஷ்ல எழுப்போல அண்ட் ஓகே தென் நவ் அப்படின்லாம் சொல்லி. ஸோ தென் அதுக்கெல்லாம் வந்து பியூ மீன்ஸ் தென். அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க? பியூ verser les of batters omelette avec le fromage. verser அப்படினா போர், ஊத்துறது. panல ஊத்துறாங்க. நம்ம அந்த சாலட் பவுல்ல கலக்கி வச்சிருந்தோம்ல, அது panல ஊத்துறாங்க. verser pour the eggs, அந்த egg batters பண்ணுங்க with an omelette with the fromage. மேல அந்த fromage அந்த சீஸையும் கிரேட்டட் சீஸ் வாங்கி வச்சிருக்கோம்ல, அதையும் நம்ம ஆம்லெட் மேல ஊத்துனோனே அதுக்கு மேல போட்டு விட்டுருங்க. Fait cure. cureனா என்னன்னா வேக வைக்கிறது, that is boil பண்றது. ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்க, 5 minutes. So fait cure sang minuit de pluie அப்படினா இன்னும் ஒரு 5 more minutesக்கு it can cook அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா présenter l'omelette dans un plat et servir chaud. So present the omelette in omelette ஒரு பிளேட்ல present பண்ணுங்க. servir chaud, serve it hot. showங்கிறது hot நம்ம பார்த்திருக்கோம். அப்போ ஹாட்டா சர்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து மெக்சிகன் ஆம்லெட் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இப்போ நான் ஃபுல்லா ரீட் பண்ணிடுறேன், ஒன்ஸ் பாத்துக்கோங்க. Préparation 15 minutes dans un saladier. Faites une omelette, cassez les œufs, foutez avec une fourchette, salez au poivre. Il faut laver et couper les légumes en petites cubes. Faites-les sauter 5 minutes à la poêle. Mélangez bien. Puis versez les œufs batters en omelette avec le fromage. Faites cuire 5 minutes de pluie. Présentez l'omelette dans un plat et servez chaud. Okay. Yes. So இப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்க? Listen to the document. என்ன சொல்றாங்க? Il s'agit அப்படினா it's exact from, it is a blog of cuisine-ஓட blog-ஆ இல்ல ஒரு ரெஸ்டாரன்ட்டோட சைட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னவா இருக்கும்? ஃபுல்லா பார்த்துட்டு சொல்லுங்க. It is a restaurant site or it is a cuisine blog? Blog, cuisine blog. Cuisine blog. யார் சொன்னா? அஷிதா. திவ்யா, உங்களுக்கு என்ன தோணுது இது?
பிளாக் மாதிரி தான் மேம் தோணுது. புரியல. பிளாக் மாதிரி தான் மேம் தோணுது. ஓகே, கரெக்ட். பிளாக் தான். ஏன்னா இங்க வந்து பிளாக் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. பட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஹியர் தே ஹேவ் சொல்றாங்க aujourd'hui on branche franco-mexicain pour toute la famille. அப்போ உங்க ஃபேமிலிக்காக பண்றாங்க. டுடே பிரஞ்ச் என்ன பிரஞ்ச்னா பிரெஞ்சு மெக்சிகன் பிரெஞ்சோட ஒரு டிஷ் பண்ண போறாங்க. தட் இஸ் ஃபார் ஹர் ஃபார் ஆல் த ஃபேமிலி. அவங்களோட ஃபேமிலியில இருக்க எல்லாத்துக்கும், அதாவது அந்த 6 பர்சன்ஸ்க்கு ஷீ இஸ் கோயிங் டு டூ. அப்போ உங்க ஃபேமிலிங்கும் போது இது ரெஸ்டாரண்டோட சைட்டா இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. அப்போ இது என்னவா தான் இருக்கணும், ஒரு பிளாகா தான் இருக்கணும். ஸோ எடுத்தோம் தொத்தோன்ற மாதிரி நம்ம எழுதிடக்கூடாது. இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம நிறைய பார்க்கணும். பிகாஸ் நமக்கு ஒரு மார்க்குக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏன்னா இங்க வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம், ஆனா ஈஸியா மார்க் லூஸ் பண்றதும் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, அதாவது அவங்க ரொம்ப செம்மையா ப்ரிப்பேர்டா இருப்பாங்க, ஆனா சின்ன ஒரு விஷயத்துல தோத்துட்டு வந்துருவாங்க. ஒரு மார்க்குக்குமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா. ஓகேவா? சோ அதனால கவனமா ரீட் பண்ணணும். எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியா இருக்கிறது கூட நீங்க ரீட் பண்ணி பழகிக்கோங்க. ஓகே, டன். நெக்ஸ்ட், கெஸ்கு பிரான்ச். வாட் இஸ் அ பிரான்ச்? என்ன பிரான்ச்? ஸ்பெஷாலிட்டி பிராங்கோ மெக்சிகன் இல்லனா ஒரேபா மீ சுப்ரே மீ சாலேவா? என்னது? பிராங்கோ மெக்சிகன். பிராங்கோ மெக்சிகன். எஸ், பிகாஸ் மீ சுப்ரே மீ சாலேங்கிறது எங்க கொடுத்திருக்காங்க, இங்க கொடுத்திருக்காங்க. சுக்ரே கோத்தே சாலைங்கிறது வேற இது. அதாவது ஆம்லேட் மெக்சிகோ வேற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்குது. மெக்சிகன் ஆம்லேட், அப்புறம் பொந்து அதாவது சாலே அப்படிங்கிறது சால்ட் வச்சு சேர்க்கிற ப்ராடக்ட். சுக்ரேங்கிறது சுகர் ப்ராடக்ட்ஸ். பொஸ்வாங்கிறது ட்ரிங்க்ஸ். ஸோ அப்போ சாலேங்கிறது என்னென்னலாம், மெக்சிகன் ஆம்லேட், பொந்து தெரா பொட்டேட்டோ. அதை நோட் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோவை வந்து பிரெஞ்சுல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, உருளைக்கிழங்க வந்து பொம்து தேர்னு சொல்லுவாங்க. POMMES. பொம்னா ஆப்பிள், இது தேர் TRRE அப்படின்னா பொட்டேட்டோ. ஓகே, பொம்து தேர் இங்க கொடுத்துருப்பாங்க. பொம்து தேர். ஜாம்போ அப்படின்னா பன்னிக்கறி. ஜாம்போ சாசேஜ், அந்த சாசேஜ் மாதிரி ஒரு நீளமா ஒண்ணு இருக்கும், அது சாசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பானா பிரெட்லயே வந்து சால்ட் பிரெட் இருக்கு அது. அப்புறம் பரும் பட்டர். பர்னா பட்டர், BEURRE. பர்னா பட்டர். பட்டர்ல வந்து சால்டட் பட்டர்ஸும் இருக்கு, நார்மல் பட்டர்ஸும் இருக்கு. ஸோ ஹியர் சால்டட் பட்டர். ஃபார்மாஜும் அதே தான். சீஸும் மோஸ்ட்லி சால்டட் ஐட்டம்ஸா இருக்கும். ஸோ அது பண்ணியிருக்காங்க. அப்புறம் போத்தே சுக்ரே அப்படின்னா சுகர் ஐட்டம்ஸ். சலாட் ஃப்ரூட் சாலட்ஸ். ஃபார்மாஜ் பிளான் அப்படின்னா ஒயிட் சீஸ். கெட்டோ நேச்சூர் ஓ ஷோகோலா. ஷோகோலானா சாக்லேட், தட் இஸ் சாக்லேட் கேக். கெட்டோ, நோட் இட் டவுன். இங்க நிறைய வேர்ட்ஸ் வருது. கெட்டோ, GATEAUX. கெட்டோ மீன்ஸ் கேக். கெட்டோ கேக். என்ன கேக்? நேச்சுரல், அதாவது நேச்சர் இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணி ஒரு சாக்லேட் கேக்கு. காஃபி டியூர். CONFITUR. காஃபி டியூர் மீன்ஸ் ஜாம். ட்ரியோ த வென்ஸ்வாஸ் ப்ரோசா, அதாவது 3 அடுக்கா வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம இந்த டெசர்ட்ஸ்லாம் இப்போ இங்க நிறைய இன்ட்ரடியூஸ் ஆகுதுல. பிரான்ஸ் கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் டெசர்ட்ஸ்க்கு பேர் போன ஊருன்னா அது பிரான்ஸ் தான். அங்க நிறைய டெசர்ட்ஸ் இருக்கும், நிறைய வெரைட்டிஸ். சீஸே அத்தனை வெரைட்டிஸ், கிட்டத்தட்ட 350க்கும் மேல சீஸ் வெரைட்டிஸ் இருக்கு பிரான்ஸ்லாம். சீஸ் தான் அவங்களுக்கு மெயின். அதுக்கப்புறம் அதே மாதிரி டெசர்ட்ஸ், நிறைய டெசர்ட்ஸ் தே வில் ஈட். ஸ்வீட்ஸ்னா அங்க ரொம்ப ஜாஸ்தி ஃபேமஸா இருக்கும். அது எப்படின்னா, இப்போ இந்த நிறைய டெசர்ட்ஸ் நீங்க பாத்திருப்பீங்க, 3 அடுக்கா வச்சிருக்கோம், லேயரா பண்ணி தருவாங்க டெசர்ட்ஸ். அந்த மாதிரி அதுதான் ட்ரியோ தி வெனிஸ்வார். அதாவது 3 இது என்னன்னா, க்ரோசா ஒண்ணு. க்ரோசாங்கிறது இங்க நம்மளே பார்த்திருப்போம், நம்மளே இப்போ. பாவோ ஷோகலாத் அப்படிங்கிறது சாக்லேட் பிரெட். பிரெட்ல வந்து மேல அந்த சாக்லேட்ஸ் மாதிரி ஸ்லைஸ் கொடுத்துருவாங்க. ப்ரூவாஷ்ங்கிறது இட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ஒரு பெரிய பன் மாதிரி இருக்கும். அதாவது பகெட் பார்த்துருப்பீங்க. ப்ரூவாஷ்ங்கிறது ஒரு வெரைட்டி, அதாவது பிரெட்டோட ஒரு வெரைட்டி தான் ப்ரூவாஷ்ன்னு சொல்லுவாங்க. வெயிட் ஐ ஷோ யூ தட். ப்ரூவாஷ் பார்த்துருப்பீங்க. இமேஜஸ் இந்த மாதிரி இருக்கும். பிரெட் வெரைட்டி தான், ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, இதுதான் ப்ரூவாஷ். உங்களுக்கு நான் அந்த இதுவும் போட்டு காமிக்கிறேன். தட் இஸ் க்ரோசா பார்த்துருப்பீங்க. ஷோகோலா.
இது வந்து க்ரோசான்ஸ் மாதிரி இருக்கும், ஆனா உள்ள வந்துட்டு சாக்லேட் இருக்கும். நம்ம இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் உடைச்சா எப்படி டார்க் ஃபேண்டசில எல்லாம் வருது அந்த மாதிரி பிரெட்டுக்குள்ள. ஐ மீன் இது ஒரு பிரெட் தான், பிரெட்டுக்குள்ள சாக்லேட். டானிஷ்னு சொல்லுவாங்க அதுவா? புரியல. டானிஷ்னு சொல்லுவாங்க இங்கயா? நம்ம இங்க இருக்காது. ஓகே, எனக்கு தெரியல, நான் சாப்பிட்டது கிடையாது. பட் இது அங்க ஃபேமஸ், நான் பார்த்திருக்கேன். ஓகே மேபி எனக்கு தெரியாம இருந்திருக்கும். சரி, இந்த மாதிரி நிறைய இருக்கு அங்க. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு இதுதான் அவங்களுக்கு சுகர் ஐட்டம்ஸ் தான் ரொம்ப ஃபேவரட்ஸ். ஸோ அது ப்ரூவாஷ். ஓகே, குத்தே போஸ்வா அப்படின்னா ட்ரிங்க்ஸ் ஐட்டம். ஜூஸ் தோஹாஷ், ஆரஞ்ச் ஜூஸ், ஃப்ரெஷ் ப்ரெஸேஸ் அப்படின்னா ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்தோம். ப்ரெஸே ஜூஸ் தோஹாஷ், ப்ரெஸே அப்படின்னா ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ். தேவ் கேஃபே, டியோ காஃபி, இதெல்லாமே இருக்கு. இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா இங்க கொஸ்டின்ஸ் வருதோ வரலையோ சைட்ல வந்து நம்ம எல்லாத்தையுமே படிச்சு வச்சுக்கணும். ஸோ செகண்ட் ஒன், லிசே லிதூஸ்மா இந்தூசியம் ஃபுவா. ரெண்டாவது டைம் இதை நல்லா படிச்சு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கம்ப்ளீட்டே la lisée de course à partir des quantités mentioned dans la recette. ஓகே, ஸோ கம்ப்ளீட் திஸ் லிஸ்ட். இந்த லிஸ்ட்டை படிச்சுட்டு என்னென்ன குவான்டிட்டிஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ரெசிபியில அப்படிங்கிறத குவான்டிட்டிஸ் மென்ஷன் பண்ண சொல்றாங்க. அதாவது எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க. தேஸ் சம் ஆனியன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னா, இங்க ஆக்சுவலா திஸ் இஸ் a printing mistake. இங்க 3 இல்ல 2 ஆனியன் தான் இருக்கணும். ஸோ து ஆனியன். ஸோ அதே மாதிரி ஒவ்வொன்றும் கேட்டிருக்காங்க. ஒஃப் எவ்வளோ, ஷாம்பிங் எவ்வளோ, டொமேட்டோ எவ்வளோ, ஒமாஷ் ராப் எவ்வளோ. ஸோ இது மேபி இது வந்து 0.5 மார்க் தருவாங்க, இல்லைன்னா ஒரு சிலர் 1 மார்க் தருவாங்க. A1ல எப்படி வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ 0.5 போது மொத்தமா நீங்க 4 ஆன்சர் கரெக்டா எழுதுறீங்கன்னா 2 மார்க் கிடைக்கும் இந்த ஒரு கொஸ்டினுக்கு. ஓகேவா? அந்த மாதிரியும் இருக்கலாம், இல்ல மொத்தமா 4 மார்க் வைக்கிறனாலும் வைக்கலாம், அது கொஸ்டின் பேப்பர் பொறுத்து. ஓகே, ஸோ டேஸ் ஆஃப் எவ்வளோ எக்கோட குவான்டிட்டி எவ்வளோ யூஸ் பண்ணிருக்கோங்க? எவ்வளோ குவான்டிட்டி? 12. That is 1 dozen. So simply you can write yun duzain அப்படியே எழுதணும். என்ன எழுதிருக்கோ அது அப்படி yun duzain days of. So 1 dozen of egg. The champignon எவ்வளோ? 200. ஸோ அது அப்போ 200 அப்படின்னும் போது நம்ம 200 நீங்க எழுதினாலும் நம்பர்ல, வெறும் நம்பர்ல 200 ஷாம்பிங்யான் எழுதினாலும் சரிதான். இல்ல நீங்க வேர்டிங்ல நான் 200 எழுதுறேன் அப்படின்னாலும் சரிதான். ஆனா வேர்டிங்ல எழுதுறப்போ ஹைஃபன் போட மறந்துடக்கூடாது, ஸ்பெல்லிங் மறந்துடக்கூடாது. ஏன்னா அதுக்கு வேற ஸ்பெல்லிங் ராங் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மார்க் போயிடும். ஓகேவா? ஸோ ஸ்பெல்லிங் எழுதணும் நல்லா தெரிஞ்சா மட்டும் ஸ்பெல்லிங்கோட எழுதுங்க. இல்லைன்னா அங்க மேல நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அதே நம்பரை பார்த்துட்டு அந்த கிராமோட டினோட் பண்ணி அப்படியே எழுதிடுங்க. ஓகே, எஸ். ஸோ அடுத்து தே டொமேட்னா டொமேட்டோ. ஸோ எவ்வளோ டொமேட்டோஸ் யூஸ் பண்ணிருக்கோம்? Trois. Yes, so trois tomates. So simply you can write 3 or else spelling with T-R-O-I-S, trois tomates. Okay, fromage râpé, grated cheese. எவ்வளோ? கொஞ்சம் புரியல. 250 கிராம் 2 பாக்கெட். ஓகே, 250 கிராம் 1 பாக்கெட். ஓகே, திவ்யா என்ன சொன்னீங்க இடையில? தூசா ஸ்வசாந்த்ங்கிறது 60. 50 is pronounced as சாங்காந்த். ஓகே, நம்பர்ஸ் மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா நம்பர்ஸ் வந்து லிசனிங்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பரும் சரி, டைமிங்கும் சரி, இது ரெண்டும் இல்லாம உங்களுக்கு A1ஓட லிசனிங் அமையாது. நான் அடிச்சு சொல்றேன். ஏன்னா A1ல கண்டிப்பா மெயின் திங்கே நம்பர் அண்ட் டைமிங் நம்ம நல்லா பண்ணணும். அப்போதான் வந்துட்டு A1ஓட லிசனிங்ல நீங்க மார்க் ஸ்கோர் பண்ணீங்கன்னா, ஒரு 4 எக்ஸசைஸ் இருக்குன்னா அதுல அட்லீஸ்ட் ஒரு 2 எக்ஸசைஸ்லயாச்சும் நம்பர் டைமிங் வந்துரும் கான்செப்ட். ஸோ அதனால அதுல மார்க்கே விட்டுறக்கூடாது. ஓகே, சின்ன 0.5 மார்க் கூட நம்மளுக்கு முக்கியம் தான். ஏன்னா அதுல கூட மார்க் போறவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால மெயின் திங் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் நம்பர் அண்ட் டைமிங். அகைன் யூ ஹேவ் டு ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. ஓகே, இப்போ என்ன ஃபார்மேட் ரேப்பே 250 அப்போ சிம்பிளி கேன் ரைட் 250 நம்பர்லயும் எழுதலாம்.
or else if you want writing அப்படின்னா the song sanconte கிராம் ஜீன் மட்டும் போட்டுக்கோங்க. அது the fromage râpé முடிஞ்சது. ஓகே ரைட். அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க ஒரு நிமிஷம். வேஸ் ஆக மாட்டேங்குது. ஓகே ஃபைன். Que fait il faire pour préparer ce plat, remettez les étapes ஓகே. ஸோ இந்த ஆர்டர், அதாவது நீங்க இந்த ப்ரிப்பரேஷனோட ஆர்டர், ஐ மீன் ப்ரிப்பரேஷன் நீங்க படிச்சிட்டீங்க. ஸோ அந்த ப்ரிப்பரேஷனோட வந்து இங்க கொடுத்துருக்காங்க, அதாவது மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. மேக் இட் என்ன ஆர்டர், ரெமெத்தே அப்படின்னா மேட்ச், ஆர்டரை வந்து கரெக்டா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஒன் கெசே எஃபூத்தே லேஸ் ஆஃப், அதாவது கெசேனா பிரேக் அண்ட் விஸ்க் த எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபைவ் என்ன வரும்னு கண்டுபிடிங்க. laver et couper les légumes, servir chaud, faire cuire toute la peau, présenter dans un plat. என்ன வரும் செகண்ட்? மேம் சொல்லுங்க. நான் சொல்லணுமா மேம்? சொல்லுங்க, யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. பாக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து கெசே எஃபூத்தே லேஸ் ஆஃப் போட்டோச்சு. ஸோ செகண்ட் அடுத்த ப்ரிப்பரேஷன், அடுத்து என்ன பண்ணணும், முட்டையை வந்து உடச்சு ஊற்றி ஐ மீன் லைக் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த அதுல எந்த ஆர்டர் வரும்? laver et couper the vegetables. புரியலையா? யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க. wash, laver and cut the vegetables. Very good. அது என்ன laver and cut the vegetables? அப்படியே ஃப்ரெஞ்ச்ல laver et couper les légumes. கரெக்ட். வெரி குட். wash and cut the vegetables. தேர்ட் fry tout aller oil. Very good. Means like cook, to do cook the in the pan, and the pan எல்லாத்தையும் போட்டு ஒண்ணா போட்டு panல cook பண்றோம். Okay fine. Third one. Fourth one présenter dans un chapelet. very good. Présenter dans un plat, that is present in a plate. Okay, next அப்ப மீதி இருக்குது service show தான். Yes, serve in a hot way. அப்போ இது if in case உங்களுக்கு குழப்பிச்சு அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஆர்டரை திருப்பி நீங்க பாருங்க. ப்ரிப்பரேஷன்ல என்னென்ன பண்ணிருக்கோம், எது ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, எது லாஸ்ட் வந்திருக்கு, ஜஸ்ட் அதை பார்த்துட்டு கூட இன்னொரு வாட்டி நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ரீடிங் வந்து டைமிங் எவ்வளோ நேரம் இருக்கும்னா ½ an hour இருக்கும், 30 minutes இருக்கும். ஆனா ஒரு எக்ஸசைஸ் இருக்காது, 4 எக்ஸசைஸ் பண்ணுவீங்க. இதே மாதிரி you will 4 exercise you will do, so within 30 minutes, ½ an hour time கொடுப்பாங்க. ஆனா ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ A1க்கு 4 எக்ஸசைஸ், A2க்கு வந்து மேபி 3 இல்லைன்னா 4, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கொஸ்டின் பேப்பர். ஆனா கண்டிப்பா லிசனிங்ல வந்து 4 இருக்கும். A1லயும் 4 இருக்கும், A2லயும் 4 இருக்கும். ஓகே ஃபைன், சூப்பர். இப்போ ரீடிங் பண்ணியாச்சு. தென் ஸ்பீக்கிங் பார்ட் சொன்னேன்ல இன்னைக்கு. Speaking. Speaking வந்து நம்ம ஃபேமிலி தானே பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், அந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 நடத்துறப்ப ஐ மீன் லைக் பார்ட் 3-ஆ பிரிப்பாங்க. அதுல பார்ட் 1 வந்து 1ல இருந்து 2 minutes தான் நமக்கு டைம் இருக்கும். ஸோ எடுத்தோன்னே சும்மா ரேண்டமா அந்த வீடியோ உங்களுக்கு காமிச்சேன்ல, ஸ்பீக்கிங் பார்ட் வீடியோ எப்படி இருக்கும்னு சொல்லி சாம்பிள் உங்களுக்கு காட்டினா இல்ல வேற காட்டினேன். ஓகே, தென் அதுதான் ஓகேவா, அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ எப்பவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், யூ ஹேவ் டு விஷ் இட் ஃபர்ஸ்ட். போன்ஜூர் அப்படின்னு சொல்லி ஒரு விஷ் எப்பவுமே கொடுக்கணும். கிரீட்டிங்ஸ் எப்பவுமே இருக்கணும், ஃபார்மல்ல தான் இருக்கணும், இன்ஃபார்மல் யூஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு விஷ் தெம் போன்ஜூர் மேடம் ஆர் போன்ஜூர் monsieur. இஃப் தே சார் இருக்காங்கன்னா monsieur, இல்லைன்னா மேடம். யூ ஹேவ் டு சே யுவர் நேம். je m'appelle Richa, je vais parler de ma famille. இப்போ அவங்க டிஸ்கிரைப் அபவுட், écrivez votre famille கேட்டாங்க, டிஸ்கிரைப் அபவுட் your family கேட்டாங்கன்னா
தென் அந்த மாதிரி விஷ் பண்ணிட்டு நீங்க நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல போறோம். Je vais parler de ma famille. I'm going to speak about my family. என்னோட ஃபேமிலியை பத்தி நான் பேச போறேன். ஓகே. So first, nous sommes எத்தனை பேர் இருக்கும்? Nous sommes 4 personnes dans ma famille. We are 4 persons in my family. Mon père, ma mère, ma sœur et moi. அப்பா, அம்மா, அக்கா and நான். So mon père s'appelle Monsieur Rishwant. So என்னோட அப்பா பேரு மிஸ்டர் ரிஷ்வந்த். மொசியர் எம் டாட் அப்படின்னு படிக்க கூடாது. எம் ரெஃபர்ஸ் டு ஆல்ரெடி என்ன சொன்னேன், மிஸ்டர். அப்போ யூ ஹேவ் டு அந்த மிஸ்டர் அப்படிங்கறத நம்ம எப்படி இங்கிலீஷ்ல ஃபுல்லா சொல்றோம், ஆனா எழுதுறப்போ எம்ஆர் அப்படின்னு போடுறோமோ அதே மாதிரிதான் இங்க எம் டாட்டை ஷார்ட்டா எம் டாட்னு எழுதுறப்போ போடுவோம். பட் ப்ரொனவுன்ஸ் பண்றப்போ இங்கிலீஷ்ல எப்படி எம்ஆர் மிஸ்டர்னு ஃபுல்லா பண்றோமோ அதே மாதிரி இந்த எம்ஐயும் மொசியர் அப்படின்னா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் while you are speaking. Okay, so mon père s'appelle Monsieur Rishwant. Il a 51 ans. So he has 51 years. Il est professeur, he is a teacher. Il est gentil, he is kind. Ma mère s'appelle Madame Lata. My mother name is Mrs. Lata. Elle a 58 ans. She has 48 years. Elle est journaliste. She is a journalist. Elle est très intelligente. She is very intelligent. Ma sœur s'appelle Madame Monica. My sister name is Mrs. Monica. Elle a 28 ans. She has 28 years. Elle est médecin. She is a doctor. Elle est jolie et elle aime jouer au tennis. She is pretty and she likes to play tennis. அவளுக்கு டென்னிஸ் விளையாடுறதுனா பிடிக்கும். ஓகே. Le weekend, இது நம்ம ஃபேமிலிஸ் பத்தி நம்ம சொல்லியாச்சு. அடுத்த வீக்கெண்ட்ல யூஷுவலா வாட் யூ டு. Le weekend, mon père lit des livres et regarde la télévision. So weekendல mostly my father reads some books and watch the television. Ma mère fait la cuisine et elle aime écouter de la musique. My mother cooks. என்னோட அம்மா mostly cook பண்ணுவாங்க and she likes to listen to some music. Ma sœur jouait avec ses amis au parc. என்னோட அக்கா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டோட பார்க்குக்கு போயிடுவாங்க, விளையாட போயிடுவாங்க. Moi j'aime étudier le français et aussi faire du shopping. So நான் வந்து French படிப்பேன், அப்புறம் நான் ஷாப்பிங் பண்ண போயிடுவேன் சில டைம் அப்படின்னு சொல்றேன். லாஸ்டா என்னன்னா இந்த பாயிண்ட் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. என்னன்னா nous sommes une famille years et nous passons du temps ensemble. அப்படின்னா we are years means happy. அப்போ we are a happy family and we pass on spend பண்றது. nous passons du temps ensemble னா we spend the time together. நாங்க mostly டைம் ஒண்ணா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். மேம் இங்க வந்து அப்பா புக் படிக்கிறாங்க, அம்மா சமைக்கிறாங்க, இவங்க பார்க் போயிடுவாங்க, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறீங்களா, ஷாப்பிங் போயிடுங்க, அப்ப எங்க டைம் ஒன்னா ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிலாம் கேட்க கூடாது. ஓகேவா? இஃப் அந்த மாதிரி நீங்க ஒன்னா நாங்க வெளியே போவோம், பீச் போவோம், ரெஸ்டாரண்ட் போவோம், சினிமா தியேட்டர் போவோம், அந்த பாயிண்ட்ஸ் கூட நீங்க இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். இது சும்மா நான் சாம்பிளுக்கு கிரியேட் பண்ணது. ஓகே, சோ இந்த பாயிண்ட் கண்டிப்பா சொல்லிருங்க, இது கொஞ்சம் எடுத்து கொடுக்கும், அதனால நான் இதை ஆட் பண்ணிருக்கேன். So if in case உங்களுக்கு நீங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணாதான் இருக்கீங்க அப்படின்னா simply you can say je suis enfant unique, that is I'm a single child இல்லனா only child அப்படின்னு அர்த்தம். ஓகே, so yes இதுதான். அப்போ வந்துட்டு நெசசரியான பாயிண்ட்ஸ் மட்டும் சொன்னா போதும். அப்புறம் வந்துட்டு நம்ம எல்லாமே உண்மையான நேம்ஸ் தான் சொல்லணுங்கிறது அவசியம் கிடையாது. அதுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களோட விஷ். நீங்க உங்களோட ஒரிஜினல் ஃபாதர், மதர், சிஸ்டர் இருக்காங்க, பிரதர் இருக்காங்கன்னா அவங்களோட நேம்ஸ் அண்ட் வயசு, அவங்க என்ன ப்ரொஃபஷன்ஸ் அதை கூட சொல்லலாம். ஒரு சிலவங்க அதை சொல்ல மாட்டாங்க, ஸோ அதனால அவங்களோட விருப்பம் தான். ஓகே, யூ கேன் யூஸ் எதர் ஏதாவது ஒரு ரேண்டம்ஸ் நேம்ஸ் கூட யூ கேன் யூஸ், அண்ட் ரேண்டம் ஏஜ் கூட நீங்க சொல்லிக்கலாம். பட் உங்க நேம் உங்களோடதுன்னு வரப்போ ஐ மீன் பர்சனல் உங்களை பத்தி மட்டும் கேக்குறாங்க அப்படின்னா அப்போ நம்ம உண்மையை சொல்லிதான் ஆகணும், நம்மளோட உண்மையான நேம், உண்மையான வயசு அதெல்லாம். ஓகே, எஸ் இந்த மாதிரி தான் நீங்க இது பண்ணணும். நான் ஒன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஞ்ச்லயே ப்ரொனவுன்ஸ் பண்ணி காட்டிடுறேன், ஸோ தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். Bonjour madame, je m'appelle Drixia, je vais parler de ma famille. Nous sommes 4 personnes dans ma famille. Mon père, ma mère, ma sœur et moi. Mon père s'appelle Monsieur Rishwant, il a 51 ans. Il est professeur, il est gentil. Ma mère s'appelle Madame Lada. Elle a 48 ans. Elle est journaliste. Elle est très intelligente. Ma sœur s'appelle Madame Monica. Elle a 28 ans.
Elle est médisante, elle est jolie et elle aime jouer au cricket. Sorry, au tennis. Le week-end, mon père lit des livres et regarde la télévision. Ma mère fait la cuisine et elle aime écouter de la musique. Ma sœur jouait avec ses amis au parc. Moi, j'aime étudier le français et aussi faire du shopping. Nous sommes une famille heureuse et nous passons du temps ensemble. Okay. So, நீங்க pronounce பண்றப்போ என்னதான் வந்துட்டு இஃப் இன்கேஸ் மறந்துருச்சு அப்படின்னா கனெக்டர்ஸ் வேர்ட்ஸ் மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க. அதாவது நான் சொன்னேன்ல அண்ட் தென் சோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு வந்து ரைட்டிங்ஸ்ல கூட வரும். அதை நான் உங்களுக்கு சொல்றேன், ரைட்டிங்ஸ் பண்றப்போ கூட சொல்றேன். ஓகே ஓகே. இப்போ நான் என்ன ஹோம்ஒர்க்னா சாட்டர்டே சண்டே, இன்னைக்கு வந்து நான் வெட்னஸ்டே நான் அதை டீச் பண்ணிருக்கேன். ஸோ சாட்டர்டே சண்டே வரப்போ எனக்கு இந்த பர்சனலும் சரி ஃபேமிலியும் சரி ரெண்டு டாபிக்மே மண்டே, அதாவது சாட்டர்டே சண்டே ஹாலிடேல உங்களோட பர்சனல் இன்ட்ரடக்ஷன் எனக்கு வேணும். அதே மாதிரி ஃபேமிலி இன்ட்ரடக்ஷன். ஓகே, பர்சனலா நீங்க இங்க வந்து உங்களோட உண்மையான டீட்டெயில்ஸ் தான் ஆட் பண்ணணும்னு கூட எனக்கு நெசசிட்டி கிடையாது. ஆனா நீங்க என்ன கிரியேட் பண்ணிருக்கீங்க, நீங்க பேசுறப்ப கூட உங்களோட இன்ஃபர்மேஷனை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பட் ஏதோ ஒரு நேம்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ஸ் தான் எனக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேசப்பல் XXX அந்த மாதிரி கூட நீங்க போட்டுட்டு சொல்லிக்கலாம். நம்பர் மட்டும் எனக்கு என்ன நம்பர் வாடவர் பட் கரெக்டா மேக் பண்றீங்களா, அதுதான் மெயின் திங் எனக்கு. உள்ள என்ன பாயிண்ட்ஸ், ஏன்னா நீங்க இப்பத்துல இருந்தே ஸ்பீக்கிங் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பேச 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 ஏன்னா ஸ்பீக்கிங் பாக்குறப்போ ஈஸியா இருக்கும், அதாவது படிக்கிறதுக்கு வரும் நமக்கு ஈஸியா. ஓகே, படிச்சா நமக்கு மீனிங் புரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஓனா நீங்க பேசுங்க நான் சொல்லும் போது பார்க்காம இப்ப நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் தடுமாற்றம் வரும். அது ஸ்டார்டிங்ல எல்லாத்துக்குமே இருக்குதா. அப்போ என்னன்னா டெய்லி ஹேவ் டு ஸ்பீக் அப். ஒரு ரொம்ப நாள் ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு நாள் ஒரு டாபிக் நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கனாலே வில் பி வெரி யூஸ்ஃபுல். சொன்னதையே திருப்பி மனப்பாடம் மாதிரி நம்ம சொல்லணும். ஆனா நீங்க மனப்பாடமா சொல்லக்கூடாது, அது புரிஞ்சு சொல்லணும். ஓகேவா? ஏன்னா இப்போ நான் வந்து இப்போ அர்ஷிதாட்டையோ திவ்யா கிட்டயோ டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூல இருக்கீங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங் அபவுட் யுவர் டீடைல்ஸ் லைக் பர்சனல் டீடைல்ஸ், உங்க ப்ரொஃபஷனலா இருக்கட்டும் ப்ரொஃபஷனலா இருக்கட்டும், வாட் அபவுட் யூ, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்கறேன்னா இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ நான் கேட்கறேன்னா யூ கேன் ஈஸிலி டிஸ்கிரைப் இல்லையா? பிகாஸ் அது நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு வந்து சொல்ல மாட்டோம். இதுதான் சொல்லணும் நமக்கு ஃப்ளோல நமக்கு அப்படியே வரும், நம்ம சொல்லிடுவோம். அப்போ அது நமக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் நல்லா தெரியும், அதனால நம்ம ஃப்ளோல இது பண்ணுவோம். பட் ஃப்ரெஞ்ச் இதுதாங்கிறனால யூ ஹேவ் டு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சு அதை நம்ம சொல்ல போறோம். ஆனா அதை நம்ம மனப்பாடமா சொல்லாம ஃப்ளூயண்டா சொல்ல போறோம். ஓகே, ஏன்னா அது தமிழ் இங்கிலீஷ் மாதிரி இட் இஸ் ஆல்சோ லாங்குவேஜ் தான். ஸோ இந்த இடத்துல நம்ம மக்கப் பண்ணணும் அப்படிங்கிற வேலையே கிடையாது. ஓகே, ஸ்பீக்கிங் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி கிராமட்டிக்கலா தான் பண்ணணுங்கிற நெசசிட்டியும் கிடையாது. மெயின் திங் ப்ரொனவுன்சியேஷன், ஃப்ளூயன்சி, வெக்காபுலரிஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க, தட்ஸ் த மெயின் திங். ஓகே, எஸ். ஸோ நான் இதுக்கான வெக்காபுலரிஸ் கூட சொல்லிடுறேன். ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ ஃபாதர்னா le père, the father, la mère, the mother, les parents, மொத்தமா parents அப்படின்னு சொல்லணும். I can simply say les parents, the parents. Le fille, if you have son, ஏதாவது நமக்கு பையன் இருந்தா அப்படின்னு சொன்னா fille, வெறும் fille தான். சேம் la fille, le fille, la fille. ஸோ நீங்க முன்னாடி லூ யூஸ் பண்றீங்களா நான் யூஸ் பண்றீங்கிறத தெரிஞ்சுவாங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட நேம் வச்சு தெரிஞ்சுக்குவாங்க. லூஃபினா சன், லாஃபி அப்படின்னா டாட்டர், லு ஃபேர் பிரதர், லா சேர் சிஸ்டர், லேஸ் ஆஃபர் சில்ட்ரன்ஸ், லாஃபர் யூனிக் ஒன்லி சைல்டு. ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னா லு மாஹி, மாஹி மீன்ஸ் ஹஸ்பண்ட், லா ஃபெம் ஒய்ஃப், les grands-parents, எங்க வீட்ல கிராண்ட்-பேரண்ட்ஸும் இருக்காங்க. சிம்பிளி கேன் சே les grands-parents. கிராண்ட்-ஃபாதர் மட்டும் தான் இருக்காங்க, மதர் இல்ல. அப்போ le grand-père, grandfather. கிராண்ட்-மதர் தான் இருக்காங்க, கிராண்ட்-ஃபாதர் இல்ல. la grand-mère, grandmother. அங்கிள் ஆண்டிலாம் இருக்காங்க, சித்தப்பா பெரியப்பா மாமா அவங்கலாம் இருக்காங்க. எல்லாத்துக்கும் அங்கிள் தானே. ஸோ யூ ஹேவ் டு சே l'oncle. ஏன்னா அங்கிள் வந்து ஓல ஸ்டார்ட் ஆகிறனால எல்ல போஸ்ட் போட்டோம். ஸோ l'oncle, the uncle. Taunt, ஆன்டிக்கு வந்து taunt, la taunt, ஆன்டி. கசின், மேல் கசின் இருக்காங்க அப்படின்னா cousin, கசின் கிடையாது, அது cousin, cousine. Le cousin is a male,
La cousin is female cousin. Okay. அப்புறம் வந்துட்டு இப்போ ஃபாதர் வந்துட்டு அதாவது ஹெட் அவங்க அப்பா வந்துட்டு என்ன பண்றாங்க இல்ல வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு ஹி இஸ் வேலைக்கு போகல வீட்ல ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்காங்க அப்படின்னா சிம்பிளி சே இல்ல அம்மா வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஷீ இஸ் நாட் கோயிங் எனி ஜாப் அப்படின்னா ஃபெம் ஓ ஃபோயே அப்பா இருக்காங்கன்னா இல்ல ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னா ஓ ஃபோயே தட் இஸ் ஸ்டே அட் ஹோம் தட் இஸ் ஹவுஸ் ஹஸ்பண்ட் இஃப் ஃபீமேல்னா ஃபெம் ஓ ஃபோயே ஹவுஸ் ஒய்ஃப் இப்போ மதர் இன்லா ஃபாதர் இன்லாவும் இருக்காங்க மாமனார் மாமியார் இருக்காங்க அது மாமியாருக்கு என்ன சொல்லுவோம்னா பெல் மேர் மதர் இன்லா ஃபாதர் இன்லா வந்து பேர் father-in-law. Okay, so again I'm just pronouncing the words alone. Just listen. Le père, la mère, les parents, le fils, la fille, le frère, la sœur, les enfants, l'enfant unique, le mari, la femme, les grands-parents, le grand-père, la grand-mère, l'oncle, la tante, le cousin, la cousine, homme au foyer, femme au foyer, belle-mère, beau-père. Okay. Yes. அதுக்கப்புறம் இது கேரக்டர்ஸ் அதாவது இங்க நான் சொல்லியிருக்கேன்ல இவங்க எங்க அப்பாவுக்கு வந்து எப்படி இருப்பாங்க ஹி இஸ் கைண்ட் அப்புறம் எங்க அம்மா இன்டெலிஜென்ட் அண்ட் என் சிஸ்டர் வந்துட்டு ஷி இஸ் பிரிட்டி அந்த மாதிரி நீங்க எது வேணா சொல்லிக்கலாம் ஜாந்தி அந்த மாஸ்குலின் ஃபெமினின் ரெண்டுக்குமே தனி ஸ்பெல்லிங்ல அதனால யூஸ் பண்ணிருக்கேன் ஜாந்தி கைண்டா இருக்கிறது சீரியஸா இருப்பாங்க ரொம்ப ஜோயோஸ் சியார்ஃபுல் நல்ல சியார்ஃபுல்லா இருப்பாங்க travailleuse இங்க நல்லா நோட் பண்ணுங்க er வந்ததுன்னா அது ஒர்க் கிடையாது நம்ம travailler வந்து டு ஒர்க் அப்படின்னு படிச்சிருப்போம் வெறும் er வந்தா மட்டும்தான் டு ஒர்க் இடையில யூ வந்துருச்சுன்னா அது ஹார்ட் ஒர்க்கிங்க மென்ஷன் பண்ணுது ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான பர்சன் எங்க அப்பா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான பர்சன் எங்க அம்மா சொல்றது ஓகே ஸோ travailleuse aimable மீன்ஸ் ஃப்ரெண்ட்லி ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப்பா இருப்பாங்க ears happiest person happy-ஆ இருப்பாங்க gentil serious joyeux travailleuse aimable ears okay yes useful sentences நான் இங்க இருக்கிறதே தான் யூஸ் பண்ணிருக்கேன் that is je suis enfant unique dans ma famille எடுத்தோனே ஆரம்பிக்கிறது என்னன்னா in my family there is அப்படிங்க dans ma famille il y a அப்படியே ஸ்டார்ட் பண்றது Mon père est professeur, ma mère est très aimable, my mother is very friendly. Après le weekend, nous passons du temps ensemble. On weekends, நாங்க வந்து டைம் ஒண்ணா ஸ்பெண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி you can start it up. Okay. Yes. So அப்போ next time வந்துட்டு ஸ்பீக்கிங் பார்க்குறப்போ டிஸ்கிரைபிங் இது மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க டிஸ்கிரைபிங் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க இன்கேஸ் டைம் இருந்ததுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா சொல்லலாம் வள கலகரன் எல்லா ஃப்ரெண்டையும் இழுத்து விட்டு சொல்லக்கூடாது ஏதாவது ஒரு 2 ஃப்ரெண்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் சூஸ் பண்ணி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா ஏதாவது 1 இல்லைன்னா 2 அந்த மாதிரி ஏதாவது 2 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் நம்ம சூஸ் பண்ணுறோம் சொல்லிக்கலாம் இல்லை 1 whatever அந்த மாதிரி சொல்லிக்கலாம் ஓகே ஸோ இதை நான் நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டாபிக் வரப்போ நான் இதை உங்களுக்கு டீச் பண்றேன் ஓகே இப்போதைக்கு உங்களுக்கு இந்த டாபிக் புரிஞ்சது தானே 2 பேத்துக்குமே அஷிதா அண்ட் திவ்யாக்கா எஸ் மேம் done yes so இப்போ listening இது ரீடிங் பண்ணியாச்சு ஸ்பீக்கிங் பண்ணியாச்சு listening மட்டும் இன்னைக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு listening ரொம்ப நாள் ஆச்சு ஸோ இப்போ listening பண்ணிருங்க நாளைக்கு வரப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன் 50 யூனிட் நமக்கு வித் vocabularies எல்லாமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் ஸோ 60 யூனிட் நாளைக்கு அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட போறோம் தட் இஸ் 60 யூனிட்ல கிராமர் 3 தான் இம்பார்ட்டன்ட் மீதி இருக்கிறது நான் ஆல்ரெடி நடத்தினது தான் இந்த ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேசஸ் ஐ திங்க் ஐ ஹேவ் ஆல்ரெடி டீச் யூ தான் சு டூரியே துருவாத் சு ஆந்திர தேவா துருவாத்மும் கோஷும் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அதை நான் சொல்றேன் இது என்ன பர்பஸ்க்காக வச்சிருக்காங்க அப்படின்னா ரோட் மேப் வந்து நீங்க இங்க ஒன்று போடணும் அதாவது மேக் பண்ணணும் ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட நம்ம ரோட் மேப் பண்ணிருப்போம் ஸ்கூல்ல எல்லாம் வந்துட்டு இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர்ல வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரோட் மேப் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லி
அதாவது ஒரு பிக்சர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்க இருந்து ஸ்ட்ரேஞ்சர் வருவாங்க, நம்ம வந்து கைட் பண்ணணும். கோ ஸ்ட்ரைட், கோ டோல், கோ லெஃப்ட், பிக்சரை பார்த்து நம்ம ரோட் மேப். அதே மாதிரி பிரெஞ்சுல வந்து ஒருத்தவங்க உங்ககிட்ட தெரியாதவங்க யாராவது அட்ரஸ் கேட்டாங்கன்னா பிரெஞ்சுல எப்படி நீங்க வழி சொல்லணும். ஸோ யூ ஆல்ரெடி ஸ்டடி தட் ரோட் மேப். அப்போ லெஃப்ட்னா என்ன, ரைட்னா என்ன, இன், ஆன், பிட்வீன், பிஹைண்ட், இன் ஃப்ரண்ட் ஆஃப், இதெல்லாம் எப்படி சொல்றது, என்ன மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்றது, அதை நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிராமர் பார்க்கணும். ஸோ பிளேசஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ், கம்பேரிஷன் வருது. அப்புறம் லிவ் ப்ரொனோமி, இங்க ஒரு ப்ரொனோம். நம்ம 6th 5th யூனிட்ல இஎன் ப்ரொனோம் பார்த்தோமா, நேத்து பார்த்தோமா குவான்டிட்டிஸ்க்கு. இங்க உங்களுக்கு இன்னொரு ப்ரொனோம் வந்துருது, ஒய் யூஸ் பண்ணி எப்படி பண்றதா, நீ இது என்ன பர்பஸ்க்காக பண்ணும். முடிஞ்சா நான் இந்த 2 கிராமர் ஃபர்ஸ்ட் நான் நடத்திடுவேன். இதுதான் நாளைக்கு 2 போர்ஷன். இந்த 2 போர்ஷனுமே மேம் இந்த 2 போர்ஷன் போதும், எங்களுக்கு ஹெவியா ஃபீல் ஆகுதுன்னு நினைச்சீங்கன்னா இது நம்ம ஃப்ரைடே பார்த்துக்கலாம். அப்படி இல்ல மேம் எங்களுக்கு ஓகே தான், நீங்க இது ஒண்ணு மட்டும் நடத்திடுங்க அப்படின்னா நான் இதோட நடத்துறேன். ஓகே, ஸோ நாளைக்கு பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த 2 முடிச்சிட்டோம் அப்படின்னா மீதி யூனிட் 6ல இருக்க வெக்காபுலரிஸ் பார்க்கலாம். ஓகே, எஸ். ஸோ இப்போ லிசனிங் கவனிங்க, ஆடியோ போடுறேன்.